நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடிகம் திருவடிகம் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை கேட்கும்போது மனசுக்குள்ள பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கட்டும். பொதுவாக ஐயனை பற்றி பேசும்போது, ஐயன் புகழை பாடும்போது இனம் புரியாத ஒரு உணர்வு அப்படிங்கிறது மனதிலே ஏற்படுவது ரொம்ப இயல்பான விஷயம். ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் சரி, எப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளே நுழைகிறது அப்படிங்கும் போதும் சரி, அது நம்ம மனசுக்குள்ளே நல்ல நாற்காலியை போட்டு அமர்ந்தாலும் சரி, இன்னும் நிலையாக உறுதித்தன்மையோடு அந்த இடத்துல தன்னுடைய இருப்பை உறுதி செய்தாலும் சரி, இது எப்படிப்பட்ட தருணமாயினும் இறைவனை பற்றி பேசும் பொழுது, இறைவனை பற்றி பாடும் பொழுது, இறைவனை பற்றி நினைக்கும் போது மனம் நெகிழ்ச்சி அடையும். மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படுது அப்படிங்கும் போதே தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்பனை பற்றி நினைக்கும் போதே நம்ம மகிழ்ச்சி ஆகிடுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்பனுடைய அந்த அருளை நாம் அனுபவிக்கின்றோம் அப்படிங்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் உருவகப்படுத்தி பாருங்க. இந்த உருவகப்படுத்தி பார்க்கும் போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும். அதை நாம் உணர்ந்தால் எந்த நிலையில் இருப்போம் என்பதை நினைத்து பார்த்தால் அப்பப்பா அப்படி ஒரு ஆனந்த நிலையாக இருக்கும். அப்படின்னா அதை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். பொதுவாக சொல்கிறது, நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, குளிர் ரொம்ப அடிக்குதா, அதை விட ரொம்ப குளிர்மையானவன் இறைவன் அப்படிங்கிறது. வெயில் ரொம்ப சுடுதா, அதை விட வெப்பமானவர் இறைவன். தீ, இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எது அதனுடைய உச்சக்கட்டத்தை இருந்தாலும் அதை விட சிறப்பான தன்மையுடையவர் இறைவன். சொல்லப்போனால் மண்ணா, நிலமா, காற்றா, நீரா, நெருப்பா, ஆகாயமா, நம்ம பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளாக அதன் தன்மையாக நிறைந்திருந்து அந்த பொருளை உணரக்கூடிய, அந்த பொருளை உணர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கின்றார். அப்படின்னா அது சிவபெருமானால் மட்டுமே நிகழும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பார்க்கின்ற எல்லா பொருளும் சிவம் அப்படின்னு சொல்லிடலாமா? கட்டாயமாக சொல்லலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பொதுவாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தில் எப்போ நிலைத்திருப்பான் அப்படின்னா, அந்த பொருளின் மீது அன்பு அதிகமாகும் போது, அந்த ஒரு ஏக்கம் அவனிடம் இருக்கும் பொழுது, அந்த பொருளையே நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய தன்மையை பெறுகின்றான். அப்படின்னா அதை விட்டு நீங்க மாட்டான். அதே போல தான் சிவபக்தியுமே. சிவன் மீது அன்பாக இருக்கின்றோம், அவர் மீது அன்பு நமக்கு எழுகிறது அப்படிங்கும் போது எப்பொழுதுமே அவர் நினைவிலே இருக்கிறோம். அப்படின்னா அந்த நினைவை விட்டு நீங்குவதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சந்தோஷத்தை அனுபவித்து மகிழ்ந்த ஒருவன் அந்த சந்தோஷத்திலிருந்து வெளிவருவதற்கு எப்பொழுதுமே முயற்சியே செய்ய மாட்டான். ஏன்? அந்த சந்தோஷத்தை விட வேறு எந்த சந்தோஷமும் பெரிதில்லை அப்படிங்கிறது அவனுக்கு நிதர்சனமாக தெரியும். நம்ம எத்தனை பேர் அதை உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. மகிழ்ச்சியிலேயே மிக மகிழ்ச்சியான விஷயம் இறைவனை நினைத்தல். அதை விட வேறு எதுவும் இந்த இடத்திலே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உலகத்திலே தினம் ஒரு விஷயமாக நடைபெறும். அது எல்லாம் நம்மை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. ஏன்னா அது எப்போ நம்ம காது கெட்டுதோ, அதை நாம் உணர்கிறோமோ, அதை நாம் அனுபவிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நமக்கு அது உணர்வாய் வரும். அனுபவிக்கிறோம் அப்படிங்கும் போது அது உணர்வாய் நமக்கு வரும். அது நம்ம காதுக்கே வரலை, அதை பற்றி நம்ம கேள்வியே படலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாம் அனுபவிக்க மாட்டோம். அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம அனுபவத்தில் வராது. அப்படிங்கும் போது அதை நம்ம பாதிக்காது. எப்போவுமே ஒருவர் இறையருளை பெற்றுவிட்டார் அப்படின்னு கேட்கும் போது அந்த அனுபவம் நமக்கு கிடைத்து விடுமா அப்படின்னா கிடைக்காது. அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும், அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே இறைவனின் ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் எங்கே இருக்கிறார், அங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, கல்ல இருக்காரா, சிலையில் இருக்காரா, பல்வேறு கேள்விகளை கேட்பதனால் அவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் அனுபவத்திலே அந்த அனுபவத்தை உணர வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைத்தன்மையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வெறும் வாயிலை கேட்பதனால் மட்டும் அவர்களால் அந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான்.
ஒரு பாடலாக பாடுகின்றோம், அதன் பொருளை படிக்கின்றோம் அப்படின்னா அந்த பொருள் புரியுமே தவிர அதை அனுபவிக்க முடியாது. எப்போது அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் நிகழ்வது போல ஒரு 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 அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இறைவனை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார், அதை நாம் பாடினால் எப்படி இருக்கும், அதை அனுபவித்து பாடினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலையில் மட்டும்தான் நம்மால் அதை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படின்னா அவருடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும், அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த மகிழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே நமக்கு வராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உயிருக்கு உற்ற துணை, இந்த உயிருக்கு தலைவனாக இருப்பது யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. ஏன்னா இந்த உயிர் எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உயிர் எங்கே செல்ல போகிறது என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த உயிர் எப்படி இந்த உடலில் தங்கி இருக்கிறது என்று தெரியுமா? தெரியாது. எதன் பொருட்டு தங்கி இருக்கிறதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆக மொத்தம் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் நினைத்து கொள்கின்றோம் நாம் அனைத்தையும் அறிந்தவர், நாம் தான் உயர்ந்தவர், நாம் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பலவிதமாக கொண்டு அந்த அகங்காரம் தலைக்கேறி வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த வாழ்க்கை நகருவதாக எண்ணிக்கொள்கின்றோம். உண்மையாகவே இந்த உயிருக்கு உற்ற துணை, ஏன்னா இப்போ எளிதாக சொல்லிடலாம், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத புதுமையான ஒரு இடமாக இருக்கின்ற பட்சத்திலே நாம் தனியாக நடந்து செல்லும் பொழுது மனதிலே ஒரு உறுத்தலானது இருந்து கொண்டே இருக்கும் இயல்பாக. ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் அப்படி காட்டு வழியிலே நடந்து செல்லும் பொழுது ஒரு சிறிய ஒலி கேட்டால் கூட மனமானது பதறிவிடும். அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு துணையானது இந்த உடலுக்கே தேவைப்படுகிறது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்கும்போது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வானது கண்டிப்பாக ஏற்படும். இப்போ ஆகச்சிறந்த அரிய பொருளாக நம்ம நினைக்கக்கூடிய இந்த உயிர் இந்த உடலிலே தங்குவது அப்படிங்கிறது ஒரு துணை இல்லாமல் தங்க முடியுமா, ஒரு ஆதரவு இல்லாமல் தங்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக இறைவனுடைய அற்புதமான அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த உயிரானது இறைவனை சார்ந்தே உள்ளிருக்கிறது, அந்த சிவத்தை சார்ந்தே உள்ளிருக்கிறது, இந்த சிவத்திற்கு கட்டுப்பட்டு உள்ளிருக்கிறது. சொல்லப்போனால் இந்த ஜீவனானது இந்த உடலை விட்டு எப்போ நீங்கும் அப்படின்னா, அந்த சிவமானது உடலை விட்டு சென்று விட்டால், அந்த துணையானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால், அந்த சிவமும் பிரிந்து விட்டதே அப்படின்னு இந்த உயிரும் போயிடும். அது துணையை தேடிக்கிட்டே இருக்கும். துணை யார்? உயிருக்கு உற்ற துணை அப்படிங்கிறது சிவபெருமான் மட்டும்தான், அந்த சிவம் மட்டும்தான். அப்படி இருக்கையில் இந்த உயிருக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமானைத்தான் சொல்ல முடியும். அவரை அண்டியே, அவரை சார்ந்தே இந்த உயிர்கள் இயங்குகின்றன, அவரை சார்ந்தே இந்த உயிர்கள் இயங்குகின்றன. நாம் இல்லை என்று சொன்னாலும், நாம் உண்டு என்று சொன்னாலும், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, எனக்கு புரியவில்லை என்று யார் எது சொன்னாலும் உள்ளது உள்ளபடி உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமானே. அவர் இன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கும்போது இந்த உயிரும் அசைவது இல்லை, இந்த உயிரும் நகர்வது இல்லை. இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிகிறது என்றால் இது சிவமாக இருந்த உடலானது சவமாக மாறுகின்றது இல்லையா? சொல்லிடுவாங்கல்ல, இந்த உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு பேர் என்ன வந்துடும்? சவம் அப்படின்னு வந்துடும். உயிரோடு இருக்கிற வரையில் நீ சிவமாக இருந்தாய், ஆனால் ஒரு நாள் கூட அதை உணர்ந்துக்கிட்டதில்லை, ஒரு நாள் கூட அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு யாருக்குமே வந்ததில்லை. அப்படியே அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதனிலே பயணித்தாலும் கூட பல தடைகள் வந்து பல எண்ணங்களிலே குளறுபாடுகள், பல மாறுபாடுகள் அந்த எண்ணங்களிலே ஏற்பட்டு அது ஒரு முடிவுக்கே வராமல் கடைசி வரையிலும் ஒரு தெளிவே ஏற்படாமலே சென்று விடுகிறது. ஏன்னா அதற்கான பொறுமையும் அமைதியும் அந்த நிலைத்தன்மையும் இல்லாததே அதற்கு ஒரு காரணமாக கொள்ளப்படும். பொதுவாக பார்த்தோன்னா பல கடல் கடந்து, பல ஆறுகள் கடந்து, பல நாடுகள் கடந்து, பல தேசங்கள் கடந்து ஓடி அலைந்து கோவில்களெல்லாம் சுற்றி சுற்றி எங்காவது நிம்மதி கிடைத்து விடுமா, எங்காவது இறைவனின் தரிசனம் கிடைத்து விடுமான்னு ஒவ்வொரு பக்கமும் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தங்களை எல்லாம் தரிசிக்கின்றோம்.
இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று தரிசிக்கின்றோம். அந்த இடத்துலையும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆலயங்களிலே நீங்கள் அந்த ஆற்றலை உணர முடியும், ஆலயங்களிலே இறைவன் இருப்பை உணர முடியும். ஆனால் அதை உங்களுக்குள் தான் நிரந்தரமாக உணர முடியும். பலவித ஆலயங்களுக்கு செல்கின்றோம். பல ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வை உங்களால் உணர முடியும். உள்ளுக்குள் தேடு என்பதை நீ உணர்ந்து கொள்ளாதவரை எந்த ஆலயத்திலும் சென்று நிலையான அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்ல. இறைவனின் அருள் ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆங்காங்கே சென்று இறைவனை தேடுவது போலவே ஒரே இடத்தில் எந்த இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அமர்ந்து உள்முகமாக நோக்கி உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை காண துடிக்கும் பொழுதுதான் இறைவனின் இருப்பை நம்மால் உணர முடிகின்றது. இறைவனின் இருப்பை நம்மால் உணர முடியும். மாறாக தேசங்கள் கடந்து பயணித்தாலும் பல நாடுகளை சென்று பார்த்து அங்கு இருக்கக்கூடிய இறைவனையெல்லாம் தரிசித்தாலும், இறைவன் திருமேனிகளை தரிசித்தாலும் உள்ளுக்குள் இருக்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளாதவரை எந்த இடத்திலுமே இறைவனை நம்மால் உணர முடிவது இல்லை. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டியது. உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த உயர்ந்த ஆற்றல் இறைவனின் துணையுடன் இருக்கின்றது அப்படிங்கிறத இயல்பாகவே நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்தால் எங்கு செல்லும் அப்படின்னு நமக்கு தெரியாது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி இந்த உடலில் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கும் போது சிவபெருமானிடம் அடைக்கலம் கொண்டிருந்த இந்த உயிரானது இந்த உடலை பெற்றுக்கொண்டு வந்தது. உள்ளேயும் சிவபெருமான் துணையுடனே இருக்கின்றது. இதை விட்டு நீங்கும் போதும் கூட மீண்டும் அந்த சிவபெருமான் துணையை நாடியே அதை செல்லும். எல்லா இடத்துலையும் சிவபெருமான் வந்துட்டு அந்த உயிருக்கு ஒரு தலைவனாக ஒரு துணையாக இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதில் நல்லவருங்க கெட்டவங்க, மனுஷன் குரங்கு நாய் பூனை எலி எந்த வேறுபாடும் கிடையாது. உயிரை பொறுத்தளவு இந்த எந்த வேறுபாடும் கிடையாது. இறைவனை பொறுத்தவரையில் எல்லாமே குழந்தைகள் தான். அதில் மனிதன் என்ன உயர்வானவனா அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. மனிதராக பிறக்கின்றார்கள் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தை விட உயர்ந்த அந்த 6வது அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது அதை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய ஆற்றல்கள் எல்லாம் இருக்கிறதே, இதற்கு மூல காரணமான ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? அவன் யார் என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் வருகிறதுனா மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது. மனிதனுக்கு மட்டும்தான் வருகிறது. இது மற்ற மிருகங்கள் கூட சில இடங்களிலே சில ஆலயங்களிலே கைகூப்பி வணங்குவதை நம்மால் பார்த்திருக்க முடியும். அதெல்லாம் இறைவனுடைய பெரும் கருணை. ஆனால் இங்கே மனிதனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது. மனிதனாக பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது. உன்னை விட உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அப்படின்ட்டு. அதை பல்வேறு பெயர்களில் நாம் அழைக்கலாம். இப்போ இயற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இயற்கையினே வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு இறைவனின் பெயரை நாம் திருநாமமாக சொல்கின்றோம். திருநாமங்கள் தான் வேறே தவிர இறைவன் ஒருவர் தான். திருநாமங்கள் வேறுபடலாம், ஆனால் இறைவன் மாறுவதில்லை. அந்த சிருஷ்டிகர்த்தாகப்பட்டவர் மாறுவதில்லை. அந்த ஓர் இறைவனை நோக்கி நம்முடைய சிந்தையெல்லாம் அங்கே மூழ்கி இருக்கிறது. அப்படிங்கும் போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அதனிடையே இருக்கின்ற பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணும் பொழுது இந்த உயிருக்கு உற்ற துணையாக இருக்கின்ற சிவபெருமான் அதற்கு வழிகாட்டுகின்றார். தன்னையே தனக்கு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு முனைகின்றார். அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். இப்போ ஒரு கறிக்கொட்டை இருக்குது இல்லையா, அடுப்பு கறி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அடுப்பு கறி சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒன்றுக்குமே உதவாத மாதிரி தான் கிடக்கும். அதில் அந்த சூடு இருக்காது, தகத்தகப்பு இருக்காது. ஆனால் அது அந்த துணையாக இருக்கின்ற சிவத்தை போல அந்த நெருப்பிடம் செல்லும் பொழுது, இப்போ உயிர் சிவத்தோடு துணையோடு தான் இருக்கிறது, இருந்தாலும் அதுடன் இணக்கம் காட்டாமல் அப்படியே கொஞ்சம் இன்னும் உணர்ந்துக்காமல் தள்ளியே இருக்குதுங்கும் போது இந்த உடலில் நீடித்திருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை அது நோக்கும் பொழுது அதனுடன் கலக்க முற்படும் பொழுது என்ன ஆகுனா, இந்த அடுப்புக்கரியானது நெருப்பிலே போய் அடைவது போல அதை அடையும் போது இந்த அடுப்புக்கரியானது அதுவும் நெருப்பாக மாறும்.
அடுப்புக்கரியானது அதுவும் நெருப்பாக மாறும் அல்லவா? அதை நீங்கள் போட்டுட்டு ஊதிக்கிட்டே இருக்கிறீங்க, திரும்ப திரும்ப அதை ஊதுறீங்க, அப்படிங்கும்போது அதுவே நெருப்பாக மாறிடும். அப்போ இந்த உள்ளிருக்கின்ற இரையாற்றல் இருக்கிறது அல்லவா, அதனுடன் இந்த உயிரானது உற்று நோக்கி உள்ளே இருப்பது யார் அப்படிங்கிறத உற்று நோக்கி அதனுடன் கலக்க முற்படும் பொழுது நீங்கள் செய்கின்ற தியானத்தின் பலனாக, மந்திர ஜபத்தின் பலனாக இறைவனை அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே இந்த உயிரானது அந்த இறைவனுடன் இரண்டர கலக்கிறது. இங்கே எப்படி கரிக்கொட்டையானது மீண்டும் தகதகப்புடன் கூடிய நெருப்பாக மாறியதோ, அதே போலவே உள்ளிருக்கின்ற அந்த உயிரானது இறைவனுடன் இரண்டர கலக்கின்ற நிலைக்கு அது உண்டாகும். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ எளிதாக நடந்து விடுமா அப்படின்னா, உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நம்ம அந்த நிலைக்கு எடுத்து செல்லுமே தவிர வார்த்தைகளால் பேசுவதாலோ காதால் கேட்பதாலோ அது நடக்கப் போவது இல்லை. யார் ஒருவர் உண்மையாகவே அன்பின் ரூபமாக மாறுகிறாரோ அப்போ உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த அன்பு வயப்பட்ட நிலை அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் அல்ல. இந்த மானுட பிறவியிலே எல்லா பொருட்களையும் தனக்கு உரியுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த அன்பு அப்படிங்கிறத விட்டு நம்ம வெகு தொலைவில் கடந்து நிற்கின்றோம். பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற எண்ணம் அவ்வளவு எளிதாக வந்துவிடுமா அப்படின்னா அவ்வளவு எளிதாக வருவது இல்லை. அப்படி வருகின்ற பட்சத்திலே எல்லாத்துக்கும் உடமையானது அப்படின்ற எண்ணமானது வருகின்ற பட்சத்திலே நம்மை நாம் உணரும் போது, நம்முள்ளே இருக்கின்ற அந்த இறையாற்றலை உணரும் பொழுது, அதனுடன் இரண்டரை கலந்து விடும் பொழுது அப்போ தான் நமக்கு தெரிய வருகிறது, இந்த சிருஷ்டிகர்த்தா, படைப்பின் நாயகன், அனைவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் உற்ற துணையாக இருந்து இந்த உயிரை வழிநடத்தி செல்கின்றார் அப்படிங்கிறத. அவர் உற்ற துணையாக இருந்து இந்த உயிரை வழிநடத்தி செல்லாமல் இருந்தால், துணையாக இல்லாமல் விலகிவிட்டாலே இந்த உயிரும் சேர்ந்து சென்று விடுகிறது, அவ்வளவுதான். அப்போ வாழ்வதற்கும் சரி, இந்த உடலிலே இந்த உயிரானது நீடித்திருப்பதற்கும் சரி, அந்த உலக இயக்கங்களுக்கு, பிரபஞ்ச இயக்கங்களுக்கெல்லாம் தலைவனாக இறைவனின் அருள், அந்த துணையானது நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது இருக்கிறது, ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய துணையானது நமக்கு இருக்கிறது. அவர் துணை நம்மை விட்டு எப்பொழுதுமே நீங்குவதில்லை, அவர் நம்முடனே இருக்கின்றார். ஆனால் நம்ம அதை உணர்ந்துக்கிறது இல்லை. உணர்ந்துக்கிற பட்சத்தில் அது ஒரு உயர்ந்த நிலையை நமக்கு அடைய வழிகாட்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அங்கங்கெல்லாம் போய் தேட வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஆலயங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை, நம்மை மீறிய ஆற்றல் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்வதற்கு ஆலயங்கள் கை கொடுக்கும், ஆலயங்கள் வழிகாட்டும். நமது சித்தர்களும் ஞானியர்களும் மன்னர்களும் அதை அமைத்தார்கள் என்றால் ஏனோ தானோ என்றெல்லாம் அமைக்கவில்லை. ஏதேனும் ஒரு புருஷருக்கு இது உதவக்கூடுமே, ஒரு உயரிய நிலையை அடைவதற்கு அது வழிகாட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை அமைத்தார்கள். அதனை இன்று தனக்குள் இருக்கின்ற இறைவனை காண வேண்டும் அல்லவா? அதனால்தான் ஆலயங்களவே மனித உடலை போலவே அமைத்தார்கள். ஆகமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அதை அமைத்து மனித உடலை போலவே அந்த ஆலயங்களையெல்லாம் அமைத்தார்கள். அந்த மனித உடலுக்குள்ளே, அந்த அமைப்பான ஆலயங்களுக்குள்ளே சென்று நாம் இறைவனை தரிசிப்பது போல உன்னுள்ளே இருக்கின்ற இறைவனையும் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் விதி. அதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆலய கட்டுமானத்தை எடுத்து பாருங்கள், அதை உடலோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக தெரிந்து கொள்ளலாம். சிவாலயங்கள் எல்லாமே மனித உடலின் அமைப்பிலேயே இருக்கக்கூடியதாக கூறப்படும். அப்போ அந்த மனித உடலுக்குள்ளே நாம் சென்று அந்த ஒரு இருதயமான அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இறைவனை நாம் காண்கின்றோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புற அமைப்பில் காட்டிட்டாங்க. நம்ம இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த புற அமைப்பிலேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அதோட தாற்பயம் ஆலயம் அப்படிங்கிறதே மனித உடலின் அமைப்பில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். அப்போ பெருங்கோவில் அப்படிங்கிறது உள்ளம் தான். அப்போ உள்ளத்தில் தான் நீ போய் தேடணும். இந்த ஊனுடம்பு ஆலய வடிவத்தில் இருக்குது. நீ உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேட வேண்டும். அதை தேடி உணர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த தாற்பயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால்,
இந்த உடலிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவை நீ உணர்ந்து கொண்டால் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், அந்த ஜீவன்தான் சிவலிங்கமாக நமக்கு காட்சி தருகிறது. கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்ற அந்த பாடலின் மூலமாகவே நமக்கு தெரிய வந்து விடுகிறது. அப்போ நம்ம தேடணும். தேடல் இல்லாத வாழ்க்கை முழுமை பெறாது. இப்போ எதையுமே தேடாமல் அமைதியாகவே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனால தான் சில பேர் புறத்தேடலை முதலில் ஆரம்பித்து விடுகிறார்கள். எந்த ஆலயத்தில் நமக்கு அந்த ஆற்றலை உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு தேசமாக பயணித்து நாடாக பயணித்து தேடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பானது அங்கு கிடைக்கின்றது. ஏன்னா மனதானது எதிர்பார்க்கிறது அல்லவா. எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைத்துக்கிட்டு ஆலயமாக சுற்றும் போதும் கூட இறைவன் அதற்கும் வாய்ப்பை நல்குகிறார். ஆனால் அதனினும் இனிமை அப்படிங்கிறது, நீங்கள் எப்படி தேசமாக சுற்றினீர்களோ அதே போல் ஒரே இடத்தில் அமர்ந்து உங்களுக்குள் உங்களை உற்று நோக்கும் பொழுது உங்களுக்குள் பல அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் போது எந்த இடத்தில் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் போது பயிற்சியின் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பானது கிடைக்கிறது. இறைவனை பார்க்கக்கூடிய அறியக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கிறது அப்படின்னா அது ஆகப்பெரும் இறைவனுடைய கருணையாகத்தான் இருக்க முடியும். அந்த கருணையை வாய்க்க பெற்றவர்கள் மிகச்சிறந்த பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிறப்பு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பல வகை ஜென்மாக்களை எடுத்தாலும் அதில் இந்த மனித பிறப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது அரும்பெரும் விஷயம். இல்லை பல பேர் இந்த வாழ்க்கை கிடைத்தும் அதனுடைய பயன் என்ன என்று அறியாமல் வீணடித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே மனதுக்கு ஒரு நெருடலான விஷயமாக இருந்தாலும் இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு எண்ணமானது இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இப்போ நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஆலயங்களுக்கு நிறைய நன்கொடைகள் கொடுக்கிறார்கள், ஆலயங்களை கட்டி எழுப்புகிறார்கள். அதே போல் பூஜைக்கு பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்கிறார்களே, நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே, நம்மை இறைவன் இப்படி ஒரு நிலைமையில் படைத்து விட்டாரே அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவரவர் வினைக்கு ஏற்றவாறு இந்த வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ அவர்களுடைய பக்தியும் உயர்ந்த பக்தி தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. பூஜை பொருட்கள், இப்போ நிறைய அபிஷேக பொருட்கள், அலங்காரத்திற்கு பூக்கள், ஆடை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பட்டு வஸ்திரம் வாங்கி சாத்துறாங்க. எல்லாமே இருந்தாலும் அக மகிழ்வோடு அகத்தே தூய்மையோடு அந்த திருப்பணிகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக அவர்களும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் நீங்களாக இருந்தாலும் அது ஒரு உயர்ந்த குணம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. இப்போ எனக்கு கையில் வசதி இல்லை, எனக்கு ஆலயங்களுக்கு போய் இந்த மாதிரி சேவைகள் செய்வதற்கு, புனரமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு கொடுப்பனை இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கும் போதே அது பெரிய விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ அந்த உண்மையான பக்தியை தவிர்த்து யாராவது ஆடம்பரத்திற்காக பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள், அதே போல் பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது புனரமைப்பிற்காக உதவி செய்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கும் பக்தி. ஆனால் அகத்தே ஒரு தெளிவில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தியானது எப்படிப்பட்டதுன்னா, திருமூலர் பெருமான் ஒரு இடத்துல தெளிவாக குறிப்பிடுவார். இப்போ பாசி படிந்த நீர்நிலை இருக்கிறது அல்லவா, அந்த பாசி படிந்த நீர்நிலையிலே ஒரு கல்லை தூக்கி போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு தெளிவடையும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பாசியானது படர்ந்து கொள்ளும், மீண்டும் அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். இந்த உள்ளத்திலே ஒரு தெளிவில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தி, உள்ளத்திலே அந்த ஒரு அன்பில்லாமல் செய்யப்படுகின்ற பக்தி அப்படிங்கிறது அந்த பாசி படர்ந்த நீர்நிலைக்கு ஈடானது. அந்த நேரத்தில் நீங்கள் சாமியை கும்பிட்டு போதும் பட்டு எப்படி இருக்குன்னா ஒரு தெளிவு கிடைத்தார் போல இருக்கும். மீண்டும் அந்த காரிருளானது சூழ்ந்து கொள்கிறது, பாசி படர்வது போல காரிருளானது சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் இந்த பொருளுக்கும் பொண்ணுக்கும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் உட்பட்டதல்ல அந்த பக்தி அப்படிங்கிற உயரிய நிலை. அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டது, அகத்தால் செய்யப்படக்கூடிய வழிபாட்டிற்கு கட்டுப்பட்டது அந்த அன்பு அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கழுகு ரொம்பவே ஆற்றல் வாய்ந்தது.
இப்போ கோழி, தாய்க்கோழி வந்து தன்னோட குஞ்சுகளை வந்துட்டு பொத்தி பொத்தி வளர்க்கும். இப்போ காக்காயோ கழுகோ அது பறக்கிற தன்மை உடையது, டக்குன்னு அந்த குஞ்சுகளை கொத்தி தூக்கிட்டு போகக்கூடிய ஆற்றல் உடையது தான். ஆனால் கோழி பலமானதா பலவீனமானதா அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கலான்னா அந்த குஞ்சுகள் மீது அது வைத்திருக்கின்ற பாசத்தை பொறுத்து. தன்னுடைய குஞ்சுகளை யாராவது தூக்க வந்துட்டு அந்த கோழி பார்த்தீங்க அப்படின்னா உக்ரமாக மாறிட்டு கழுகாக இருந்தாலும் துரத்தி கொத்தும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வென்று விடுகிறது. இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு எப்போவுமே மந்திர ஜபம் சொல்லி கொண்டிருக்க, இன்னும் தேவர்கள் கூட இறைவனின் அருகிலே நின்று கொண்டு மந்திரத்தை ஜபித்து கொண்டிருப்பார்கள், இறைவன் நாமத்தையே பாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கிட்டாத அந்த அன்பா நமக்கு கிடைத்து விட போகிறது, அந்த கருணையா நமக்கு கிடைத்து விட போகிறது என்றெல்லாம் தயவு செய்து நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அகத்தே ஒரு தெளிவுடன் அன்புடன் நம்ம வந்துட்டு உருகி வேண்டும் பொழுது, உருகினா எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு வந்துவிட்ட பிறகு, அந்த தன்மைக்கு வந்துவிட்ட பிறகு இறைவன் நமது பக்திக்கு செவி மடுக்கின்றார். இப்போ தேவர்கள் எல்லாம் அருகே இருந்தாலும் உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டவராக நமக்கு இறைவன் வந்துட்டு தனது நல்லாசைகளை அருளை வந்துட்டு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பார். அப்படின்னா அதில் எல்லளவும் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது, எல்லளவும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. நம்முடைய பக்தி ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமது மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது கர்வமாக மாறக்கூடாது. அதற்காக நான் கொண்ட பக்தி தான் பெரியது, மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்ற எண்ணம் வந்து விட்டால் அது கர்வமாக மாறிவிடுகிறது. அந்த ஒப்புமை அப்படிங்கிற வேலைக்கே அங்கே இடம் இருக்கக்கூடாது. பக்தியில் யார் உயர்ந்த பக்தி வைத்திருக்கிறார்கள், யார் சாதாரணமாக பக்தி வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல, உனது உள்ளத்திற்கு உனது மனதிற்கு தெரிய வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற பக்தியானது எதிர்பார்ப்புடன் கூடியதா எதிர்பார்ப்பு இல்லாததா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்கின்ற பக்திக்கு தான் அந்த இடத்திலே பலன் அதிகம். பலன்னா என்ன, பொண்ணை கொடுப்பார் பொருளை கொடுப்பார்லாம் சொல்ல, உண்மையான அமைதியை மனதிற்கு கொடுக்கின்றார். அந்த அமைதி கிடைக்காம தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பல பேர் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு பொருள் வீடு சுக போகங்கள் என்று எல்லாம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் மனதிலே நிம்மதி இல்லையே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட இருக்குது. அது ஏன்னா உள்ளத்தே அமைதி இல்லாமல் போவதற்கு காரணம் அன்பு இல்லாமல் போய்விட்டது. யார் மீதும் ஒரு அன்பு இல்லாமல் போய்விட்டதன் காரணமாகத்தான் உள்ளத்தே அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அன்பானது இறைவன் மீது பெருக பெருக இறைவன் மீது மட்டும் அந்த அன்பு பெருகுவதில்லை, மாறாக எப்பொழுது நீங்கள் இறைவன் மீது அளவற்ற அன்பை வைக்கிறீர்களோ அப்பொழுதே உணர்ந்து கொள்கிறீர்கள் எல்லா உயிருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார் என்று. அப்பொழுது எல்லார் மீதும் வந்துட்டு அந்த அன்பை சரமாரியாக காட்டும் பொழுது, அனைத்து உயிர்களிலுமே இறைவன் இருக்கிறார் என்று எல்லா உயிர்களின் மீதும் நீங்கள் அன்பை காட்டும் பொழுது அந்த இறைவனாகப்பட்டவர் அங்கே வெளிப்படுகின்றார். நமக்கு அதன் பலனும் கிடைக்கிறது. பலன்னா அவருடைய தரிசனமும் கிடைக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கோயில் கோயிலாக போய் சுற்றுறோம் இல்லையா, ஊரு ஊரா நாடு நாடா தெரு தெருவா இந்த மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சுற்றுகின்றோம். நமது மனதை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள். மனதை வெல்வதும் கோவில் கோவிலாக சுற்றுவதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதனினும் தாண்டிய தெளிவு அப்படிங்கிறது உள்முகமாக இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நம் மனதிற்குள்ளே உதயமாகின்றதோ அந்த க்ஷணமே நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும். அந்த பக்திக்கு ஒரு ஈடு இணை இல்லாததாக மாறும். அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேகம் சூரியனை பகல் நேரத்திலே மறைத்திருக்கும். அப்போ அந்த சூரியன் அந்த நேரத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இருக்கிறார், ஆனால் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. சரி, இரவிலே சூரியன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இல்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்லிவிடுவோம். சூரியன் இல்லையப்பானு. உண்மையாக சூரியன் இல்லையா, சூரியன் நமக்கு புலப்படவில்லையா, சூரிய ஒளியானது நமக்கு புலப்படவில்லையா, அவ்வளவுதான் கேள்வி. இறைவன் இருக்கின்றார். எப்படி சூரியன் இரவு பொழுதிலே தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறது. இப்போ பூமியின் சுழற்சியின் காரணமாக நமக்கு சூரியனின் வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரே காரணத்திற்காக சூரியன் இல்லை என்று இப்பொழுது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவர் இருக்கின்றார், சூரிய பகவான் இருக்கின்றார். இந்த பூமியின் சுழற்சியின் காரணமாக இப்பொழுது நமக்கு அந்த இருள் நேரம் அப்படிங்கிறது தானே தவிர சூரியன் இல்லை என்று ஆவது இல்லை. அதே போலதான் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா இன்னும் நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடையாததின் காரணமாக
அவரை பற்றி உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லையே தவிர அவரை இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. அவர் இருப்பு உண்மைதான், அவரை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இல்லை. எல்லாத்திற்குமே ஒரு கால நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த கால நேரம் சரியாக அமைந்து வரும் பொழுது பூமிக்கு எப்படி பகல் பொழுதிலே சூரியனின் வெளிச்சமானது கிடைக்கிறதோ அதே போல மனதானது ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைந்த பின்பு அந்த இறைவனின் ஆற்றலை, அந்த இறைவனின் இருப்பை, அந்த அபரிவிதமான வெட்ட வெளியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல பக்தி ஒப்புமை அப்படிங்கிறது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ இறைவனை உணர்ந்து கொள்வதல், இறைவன் மீது அளவற்ற அன்பு கொள்ளுதல், இதற்கெல்லாம் அடிப்படையாக எது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனதிலே உள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். தெளிவான மனதுடன் நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது, இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அந்த கருணையானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நாம் கொள்ள தேவையில்லை. பல ஞானிகள் கூறினாலும் பல சித்தர்கள் எடுத்துரைத்தாலும் நம் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னா இறைவனின் இருப்பை. ஏன்னா நிறைய பேர்த்திற்கு அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ நமக்காவது இறைவனை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பேசினால் பலன் உண்டா? கிடையாது. உண்மையாகவே பேசுவதினாலோ பாடுவதினாலோ அவர் புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பதினாலோ மட்டும் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கப் பெறுவதில்லை. வெறும் நான் மட்டும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது என்றால் அதனால் எந்த பலனும் இல்லை. உள்ளார அனுபவித்து மனமானது குளிர்ந்து அப்படியே மகிழ்ச்சி அடைந்த நிலையிலே திளைத்திருந்து இறைவனை பற்றி பாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் அதிகம். இப்போ சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஏதாவது வேறு இடத்துல கவனத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட ருசியும் தெரியாது, அதோடைய தன்மையும் நமக்கு புரியாது. மாறாக அந்த உணவை ரசித்து உண்பதின் மூலமாக உண்மையாகவே அதிலே சேர்க்கப்பட்ட சேர்மங்களை அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போலத்தான் இறைவனை பற்றி பாடுகின்றோம், இறைவனை புகழ்கின்றோம் என்றால் ஏதேனும் ஒரு பதிகத்தில் இருக்கிறது என்பதற்காக கடகடகடவென்று பாடினால் அதனின் பொருளை உணர்ந்து கொள்ள முடியாதது போலவே அதில் உள்ள சாரத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதில் இருக்கின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அன்பை போதிக்கக்கூடியது. அதை உணர்ந்து நாம் பாடுகின்றோம். அந்த பதிகங்களை உணர்ந்து நீங்கள் பாடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அது ஒரு அலாதியான இன்பத்தை உங்களுள் எழுப்பும், உண்டாக்கும். இல்லை, பதிகங்களை தாண்டி எனக்குள்ளே உருகின்ற கற்பனைக்கெல்லாம் வார்த்தை வடிவம் கொடுத்து நான் உள்ளார்ந்து அனுபவித்து இறைவனை பாடுகின்றேன் அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய ஆனந்தத்தை உங்களுள் ஏற்படுத்தும், இன்னும் பெரிய ஆனந்தத்தை உங்களுள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த ஆனந்தத்தை யாராலும் சொல்லில் அடக்க முடியாது, அந்த ஆனந்தத்திற்கு யாரும் வார்த்தை வடிவம் கொடுக்க முடியாது. அது இறைவனை அடைவதற்காக வந்த வார்த்தைகள், இறைவனை உணர்ந்ததின் பொருட்டு நம் வாயிலே இருந்து வந்த வார்த்தைகள். அதற்கு ஈடு இணை என்பது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இறைவன் மயங்கி விடுகிறார், செவி சாய்க்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கை அப்படிங்கிறது சிறியதா, ஒரு பெரிய பயணமா அல்லது குறுகிய பயணமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம் மன ஓட்டத்திலே எழும்பும். அதற்கெல்லாம் விடை காண வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்குள்ளே இருக்கும். இந்த மனித பிறவியை பார்த்து பார்த்து மட்டும் நாம் அங்கலாய்ப்படைவோம். சில பேர் 100 வருஷம் 110 வருஷமெல்லாம் வாழ்கிறாங்க. சில பேர் இயற்கையாகவே ஒரு 60 வயது வரலும் வாழ்கின்றார்கள். சில பேர் 30 வயது வரை தான் வாழ்கிறார்கள். சில குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுமே அவர்களுடைய வாழ்க்கையானது முடிந்து விடுகிறது. இதெல்லாம் காலச்சக்கரம் ஏன் அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? நம்ம பார்க்குறது எல்லாமே யாரை தான் பார்ப்போம் அப்படின்னா இந்த மனித இனத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். ஏன்னா நம்மோடு இருப்பவர்களும் சரிதான், நம்மோடு பயணிப்பவர்களும் நீண்ட ஆண்டுகளுக்கு வாழ்பவர்கள், குறுகிய காலம் வாழ்பவர்கள், இன்னும் வெகு சில காலமே வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றும். இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார், இறைவன் ஏன் இப்படியெல்லாம் செய்கின்றார் அப்படிங்கிறது தெரியும் அல்லவா? அப்போ ஒரு கேள்வியானது எழும் அல்லவா? இது மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியை மனதுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டீர்களேனால் கண்டிப்பாக இல்லை என்பது இயற்கையை கவனிப்பவர்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக தான்
இவை யாவும் நிகழ்கின்றன அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு நாம் முதலில் வர வேண்டும். அந்த மனப்பக்குவம் வந்துவிட்டாலே இயற்கையில் ஏன் இதெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் அந்த மனப்பக்குவத்திற்கு வருவது தான் மிகவும் கடினமான விஷயம் அப்படிங்கிறதையும் இயல்பாகவே நாம் தெரிந்து கொண்டிருப்போம். ஏன் அவ்வளவு எளிதில் அந்த மனப்பக்குவம் கிடைத்து விடுமா? வேறு எந்த விலங்குகள், வேறு எந்த விஷயங்களை வைத்து நாம் இப்படி சொல்ல முடியும்? நம்ம மனிதர்களை தானே பார்க்குறோம். சின்ன வயசுலேயே சில பேர் தன்னோட வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. சில பேர்த்துக்கு, சில பேர் 100, 150 வயது வரை வாழ்கிறார்கள். அவங்க சாப்பிட்ற சாப்பாடும் காரணம் இல்லைங்கிறாங்க. சுற்றுப்புற சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதற்காக குறிப்பிடுறாங்களே. அப்போ இறைவனோட தவறு தானே இயல்பாக நம்ம மனதில் வர்றது. இறைவனோட தவறெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. இறையாற்றலை பொறுத்தவரை அனைவருக்குமே சரி சமமான வாய்ப்புகளை நல்குகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு போய் அமர்ந்திருந்த போது, ஒரு மரத்தை கூர்ந்து கவனித்து கொண்டு இருந்த போது, இதனுடைய உண்மைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறது அப்போ தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. ஒரு மரத்தின் அடியே அமர்ந்திருந்த போது ஒரு நல்ல மொட்டான பூ, பெரும்பாலும் அந்த மொட்டுகள் உதிர்வதில்லை, பெரும்பாலும் உதிர்வதில்லை. அந்த மொட்டான பூ ஒன்று காம்பிலிருந்து தவறி கீழே விழுந்தது. அது சாத்தியமில்லை அல்லவா? சாத்தியமில்லை. ஏதோ ஒரு வகையிலே அந்த மொட்டான பூவானது உதிர்ந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து மலர்ந்திருந்த பூ அது விழுந்தது. அது ஒரு வேளை அதோட அந்த காலமானது நிறைவு பெற்றிருக்கலாம். ஆனால் நல்ல மலர்ந்து ஒரு பிரகாசமாகத்தான் இருந்தது, வாடி இருக்கவெல்லாம் இல்லை. அதே மரத்திலிருந்து விழுந்த மற்ற பூக்களை பார்த்தால் அழுகிய பூவும் கீழே விழுந்தது, நல்ல மலர்ந்து வாடிய பூவும் கீழே விழுந்தது. இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதே போல் தான் அனைத்திற்குமே அது பொருந்துகின்றது. இயற்கையின் நியதி அப்படிங்கிறது அனைத்திற்குமே பொருந்துகிறது. இப்போ வாடி போச்சு ஒரு பூ, அது காம்பில் நிற்பதில்லை, அது விழுந்தது, அது ஏற்றுக்கொள்ளலாம், தப்பில்லை. நல்ல மலர்ந்திருந்த பூ கீழே விழுந்தது, அதுவும் தனது காலத்தை முடிந்திருக்கும் அப்படின்னு ஒத்துக்கலாம். நல்லான மொட்டான பூ, இன்னும் அது மலரவே இல்லை, ஆனால் நல்ல உறுதித்தன்மையோடு இருந்த பூவும் கீழே விழுந்தது, காற்றிலே கீழே விழுந்தது. ஏன்? அப்போ அதுக்கு பலம் அதிகமாக இருந்திருக்கும் அல்லவா அந்த மொட்டு அப்படிங்கிறது. நம்மை பொறுத்தவரை இப்போ சிறு வயதிலே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்றால் நமக்கு வருகின்ற சோகம் போல தானே அதுவும். மொட்டு அப்படிங்கிறது ரொம்ப காலம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாழ்ந்திருக்க வேண்டியதல்லவா? நல்ல மலர்ந்து வாசனை வீசி அது வாடிய பின் விழுந்திருந்ததுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் மொட்டாக இருக்கும்போது அது விழுகிறது அப்படிங்கும்போது இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை செய்கின்றார் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ளலாம். அப்போ மனிதர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு விதமான கால சுழற்சிக்கு உட்பட்டது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியது இருக்குது. 1000 காரணங்கள், அறிவியல் காரணம் அப்படி இப்படின்னு பேசினாலும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு அறிவியலால் கூட பதில் சொல்ல முடியாமல் போய்விடும் சில நேரங்களிலே. சரி, இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம மனதுக்குள்ளே எழுகின்ற கேள்வி, இத்தனை மனிதர்கள் பிறக்கிறார்களே, எல்லோருமே ஏன் இறைவனை உணர்வதில்லை? ஏன் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னால், அதே மலர்களை எடுத்துக்கோங்களேன். இப்போ காலையில் இறைவனுக்கு மலர்களை பறிப்பார்கள். இப்போ நான் சொன்ன இந்த மலர்கள் எல்லாமே அந்த செடியிலே தான் இருந்திருக்கும். பறித்தவர் கண்ணிலே அது படவில்லை இல்லையா? அந்த மொட்டான பூவும் அங்கு தான் இருந்திருக்கும், மலர்ந்த பூவும் அங்கு தான் இருந்திருக்கும், வாடிய பூவும் அங்கு தான் இருந்திருக்கும். ஆனால் பறித்தவர் கண்ணிலே அது படவில்லை. மாறாக அவருக்கு எந்த மலரை பறிக்க வேண்டும் என்று இருந்ததோ அந்த மலரை பறித்து அதனை தொடுத்து அதன் பின்னர் அதை இறைவனுக்கு சாற்றியிருப்பார்கள். அப்போ அதுலேயும் ரொம்ப முக்கியம், பறித்தாலும் அதை தொடுக்கும் பொழுதும் சில பூக்கள் காம்பு உடைந்து விடுவது, அல்லது சொல்லப்போனால் அது ஏற்றாற் போல இல்லாமல் போவது, கட்டுவதற்கு ஏற்றாற் போக இல்லாமல் போவது என்ற மலர்களை எல்லாம் ஒதுக்கி விடுகிறார்கள். அப்போ ரொம்ப குறிப்பிட்ட மலர்கள் மட்டுமே, தகுதி வாய்ந்த மலர்கள் மட்டுமே எங்கு செல்கின்றன அப்படின்னா இறைவனின் அந்த திருமேனியை அலங்கரிப்பதற்காக சென்று விடுகிறது. இப்போ மனிதர்களின் வாழ்க்கையும் சரி அப்படிப்பட்டது தான். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை
எவ்வளவு தரம் வாய்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மொட்டாக இருக்கும் போதே கீழே விழுந்து விழுகிறோமா, மலர்ந்த பின்பு கீழே விழுந்து விழுகிறோமா, வாடி கீழே விழுகிறோமா, இப்படி எதுவுமே இல்லாமல் நல்ல மலர்ந்திருக்கும் நிலையிலே மாலையாக தொடுக்கப்பட்டு இறைவனுக்கு அலங்காரத்திற்கு செல்கின்றோமா அப்படிங்கிற விஷயமும் அதுக்குள்ளே உள்ளடங்கத்தான் செய்கின்றது. இதெல்லாம் நாம் வளர்த்து கொள்கின்ற தகுதியை பொறுத்தது. இறைவன் நமக்கு கொடுத்த தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை உணர்ந்து கொண்டு அதற்காக நாம் சில விஷயங்களிலே ஈடுபட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தேடி அலைந்து பல விடயங்களை புரிந்து கொண்டு அதன் வாயிலாக நாம் முயற்சி செய்யும் பொழுது இறைவன் திருமேனியை அலங்கரித்த பூக்கள் போல நாமும் தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றோம். இறைவனை உணர்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றோம். ஒருவேளை அது போன்ற தகுதிகளை நம்முள்ளே வளர்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது எனில் நாம் மலர்ந்த மலராக இருந்தாலும் மொட்டுகளாக இருந்தாலும் நமக்கு அந்த தகுதி இல்லாமல் போனால் அந்த பூச்செடியிலே பூத்து கீழே விழும் மலர்களாகத்தான் இயற்கையாக தோன்றியது, பூத்தது, கீழே விழுந்தது என்ற அந்த வாழ்க்கை சுழற்சியிலே தான் நாம் சென்று விடுகிறோமே தவிர ஒரு மாலையாக இருந்து இறைவனை அலங்கரிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அப்போ நம்ம செய்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். நமக்குள் நம் திறமைகளை அல்லது அதற்கான வாய்ப்புகளை தேடி உணர்ந்து அறிந்து அதனை வளர்த்து கொள்வது மட்டும்தான் இறைவனை சேர உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே. ஓம் நம சிவாய.